கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து ஒரு குருவானவர் சீனாவுக்கு கப்பலின் மூலம் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்தார். அவரோடு ஒரு வியாபாரியும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வியாபாரி அந்த குருவானவரை பார்த்து கேட்டார், எதற்காக நீங்கள் தேசத்துக்கு போகிறீர்கள்? அதற்கு அவர் கூறினார், நான் என் இயேசுவின் அன்பை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் அங்குள்ள மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், அதற்காக நான் செல்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த வியாபாரி கூறினார், சீனாவுக்கு போய் இயேசுவை பற்றி கூறுவது மிகவும் வீணான காரியம். ஏனென்றால் ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து ஒரு மிஷினரி அங்கு சென்றார். அவருடைய பெயர் மர்ஃபி. அவரை தூக்கி கொண்டு போய் 3 விரல்களை வெட்டிவிட்டு பின்பு அவரை அமெரிக்காவுக்கு செல்லும்படி கூறிவிட்டார்கள். அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். எனவே எந்த மிஷினரி போனாலும் அங்கு அவர்களுக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். இவ்வாறு சொல்லிய பின் டீ டைம் வந்தது. டீ சர்வ் பண்ணாங்க. அந்த டீ கப்பை அவர் எடுக்கும் பொழுது இந்த வியாபாரிக்கு மிகுந்த ஆச்சரியம் காத்திருந்தது. ஏனென்றால் அவருடைய கரத்தில் 3 விரல்கள் வெட்டப்பட்டு இருந்தது. ஆம், அவர்தான் அந்த மர்ஃபி என்ற மிஷினரி. அவர் தளரவில்லை. இயேசுவின் அன்பை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. மரணமோ வாழ்வோ துன்பமோ துக்கமோ என்னுடைய கஷ்டங்களோ எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த அன்பை நாங்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காக எனக்கு ஒரு பட்டயம் இருக்கிறது, ஆவியின் பட்டயம். அதுதான் இந்த வேதாகமம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர் பிரயாணப்பட்டு போனார். ஆம், வேதாகமம் ஒரு உயிருள்ள புஸ்தகமாகும். அது ஒரு கனி தரும் செடியாகவும், அது செழிப்பான தோட்டமாகும். அது ஆழ்ந்த கடலை போன்றதாக இருக்கின்றது. அது ஒரு தங்க சுரங்கம். அதை தோண்டி தோண்டி எடுக்க நமக்கு நன்மையானவைகள் கிடைக்கின்றன. அது தித்திக்கும் ஒரு தேன்கூடாக இருக்கின்றது. இப்படி அருமையான இந்த வேதாகமத்தை பலர் வெறுத்தார்கள். அவர்கள் அதை அதிகமாக அதை நிர்மூலமாக்க பார்த்தார்கள். அதனால் அதை வேதாகமத்தை எரித்தார்கள், அதை கிழித்தார்கள், அதை கடலில் தூக்கி வீசினார்கள், தூஷித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அப்படி செய்தவர்கள் மடிந்து போனார்கள். வேதாகமம் வாழ்கிறது. ஆம், இன்றும் கூட தலைமுறை தலைமுறையாக மக்கள் உயிருடன் இருக்கிறார்கள், மரித்து போகிறார்கள். வேதாகமம் மரிப்பதில்லை. அதே போல ராஜாக்கள், சர்வாதிகாரிகள் மகுடம் சூடி ஆட்சி புரிகிறார்கள், பின்பு மறைந்து போகிறார்கள். வேதம் மறைவதில்லை. ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் மறைந்துவிடும். ஆனால் வேதாகம் மறைவதில்லை. ஏனென்றால் அது ஒரு அழிவில்லாத வித்து. இட் இஸ் இட்டர்னல் அண்ட் எவர்லாஸ்டிங். யாரும் அதை அழித்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த வேதாகமத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் கூறியுள்ளார், நீங்கள் யாரெல்லாம் தாகமாயிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், விலையுமின்றி பணமுமின்றி இலவசமாய் என்னுடைய ஜீவ தண்ணீரை வாங்கி அருந்துங்கள் என்று கூறுகிறார். ஒரு மனுஷனுக்கு 2 விதமான தாகம் உண்டு. அதாவது சரீர தாகம், ஆத்மீக தாகம் என்று 2 விதமான தாகங்கள் உண்டு. அசோனியா என்ற ஒரு டெசர்ட் இருக்கிறது. அங்கு கோடை காலத்தில் உஷ்ணநிலை மிக அதிகமாக இருக்கும். 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 107 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அங்குள்ள மனிதர்கள் தாகத்தினால் வறண்டு இறந்து போய்விடுவார்கள். ஆம், அதைத்தான் நாம் ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் சன் ஸ்ட்ரோக் என்று கூறுகிறோம். அதே போல நம்மளை சுற்றிலும் சின் ஸ்ட்ரோக் இருக்கிறது. SIN, சின் ஸ்ட்ரோக், அதாவது பாவத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவ தண்ணீர் தேவையாக இருக்கிறது. ஆத்ம பசித்தாகம் உள்ளவர்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. பாவிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானது இயேசுவின் இரத்தம். அதே போல விசுவாசிகளாகிய நமக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். எவ்வாறு? ஏனென்றால் சத்தியத்தின்படி இந்த வேதாகமம் அவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த வேதாகமத்தை கையில் எடுக்கும் பொழுது சாத்தானுக்கு தலைவலி வந்துவிடும். அதை திறக்கும் பொழுது அவன் கொலாப்ஸ் ஆகி விடுவான். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு
அங்கிருந்து போய்விட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை வந்துவிடும். அப்படிப்பட்ட வேதவசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது சாத்தான் நம்மை விட்டு ஓடிவிடுகிறான். பிகாஸ் we are the soldiers of Christ. நம்மிடத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது, அந்த பட்டயம் வேதாகமம். வேதாகமத்தை நாம் தியானிக்க வேண்டும். இப்பொழுதும் தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். ஆங்கில வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது, Blessed is the person whom God corrects என்று. வேறு சில மொழிபெயர்ப்புகள் God rebukes என்றும் God reproves என்றும் கூறுகிறது. அப்படி என்றால் பொருள் என்ன? தேவனால் திருத்தப்படுகிற மனுஷன், whom God corrects, தேவனால் எச்சரிக்கப்படுகிற மனுஷன், தேவனால் கண்டிக்கப்படுகிற மனுஷன், தேவனால் பாவம் செய்ய முடியாதபடி தடை செய்யப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த வசனம் கூறுகிறது. அதாவது தேவனுடைய விருப்பமெல்லாம் மனுஷன் பாவம் செய்து விடக்கூடாது என்பதுதான். அதற்காக அவர் குறுக்கிடவும் அவர் தயாராக இருக்கிறார் என்பதுதான். தேவனுடைய குறுக்கீடுகளுக்கு இடம் கொடுத்து வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதுதான் இந்த வசனத்தின் முக்கிய பொருளாக இருக்கிறது. கடந்த வாரங்களிலே எவ்வாறு தேவன் குறுக்கிடுகிறார் என்ற காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் மனசாட்சியின் மூலமாக தாவீதின் வாழ்க்கையில் குறுக்கிட்டார் என்றும், பின்னர் சொப்பனத்தின் மூலமாக அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டார் என்றும் நாம் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து இன்று தேவன் குறுக்கிடும் மேலும் 2 வழிகளை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து நாம் நன்றாக அறிவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து மழையை வருவித்தவன், இறந்து போன ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்பியவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று போட்டவன். இப்படியாக தேவனுடைய நாமத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இந்த எலியாவை பற்றி நாம் எல்லாரும் அறிவோம். இந்த எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததும், வானத்திலிருந்து அக்கினி அனுப்பிய செய்தியை கேட்ட எசபேல் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்து ராணி, அந்த நாட்டினுடைய அரசி, இந்த எலியாவை தீர்த்து கட்ட வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். எனவே ஒரு ஆளை அனுப்பி அவள் சொல்லி அனுப்புகிறாள், நாளைக்கு இதே சமயத்தில் நீ கொலை செய்யப்படுவாய் என்று சொல்லி அனுப்புகிறாள். அதை கேட்ட எலியா பயந்து விடுகிறான். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான், தேவனுடைய நாமத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தவன் தான், மழை வராதபடி வானத்தை அவன் அடைத்தவன் தான். ஆனால் அந்த மனுஷன் இந்த அரசி சொல்லதை கேட்டு அவன் பயந்து போய்விடுகிறான். அவன் தான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக முன்னணியிலே இருந்து நாம் ஊழியம் செய்வதனால் தானே இந்த பாடுகள் என்று சொல்லி சற்று ஒதுங்கி வாழ விரும்புகிறான். சற்று மறைவான இடத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் பயணம் சென்று ஒரு வனாந்தரத்திலே போய் அவன் ஒளிந்து கொள்கிறான். அங்கு உள்ள ஒரு சூறை செடியில் படுத்துக் கொள்கிறான். படுத்துக்கொண்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே இது போதும், இந்த ஊழியம் எனக்கு போதும் என்று சொல்கிறான். நான் நல்லவன் அல்ல என்று அவன் சொல்கிறான். ஆண்டவரே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்கிறான். அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் என்ன? இந்த எலியா பின்மாற்றத்தின் விளிம்பிலே அவன் நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு கொடிய பாவம் உண்டென்றால், அல்லது ஒரு கடுமையான காரியம் ஒன்றென்றால் அது பின்மாற்றம்தான். கர்த்தருடைய வல்லமையையும் ஞானத்தையும் நீதியையும் அறிந்தவர்கள் அதை விட்டு பின்வாங்குவது தான் இந்த உலகத்திலே ஒரு கொடுமையான காரியம். எனவே தான் பேதுரு இந்த பின்மாற்றத்தை குறித்து சொல்லும்போது மிக அழகாக சொல்கிறார். அதை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால்
அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்கிறது, இவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு பின்வாங்கி போவது என்பது மிகவும் ஒரு கேவலமான காரியம் என்று வேதம் சொல்கிறது. பேதுரு இதை மிக அழகாக எழுதியிருக்கிறார். ஆனால் கர்த்தர் இந்த பின்மாற்றத்தை விரும்பவில்லை. எலியா வல்லமையாக ஊழியம் செய்த இந்த மனுஷன் பின்வாங்கி போவதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே அதை தடை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கு அவர் ஒரு பாணியை பின்பற்றினார். அதைத்தான் ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் நாம் அதை வாசிக்க கேட்போம். ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டே நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு கர்த்தர் எலியாவின் பின்மாற்றத்தை தடுக்க விரும்பினார். எனவே தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று மக்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருந்தார். அந்த இடத்திற்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் பரலோகத்தின் அடையையும் தண்ணீரையும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்கிறான். அதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்துக்கொள்கிறான். மீண்டும் அந்த தூதன் வருகிறான். கர்த்தர் மீண்டும் அந்த தூதனை 2வது முறையாக அனுப்புகிறார். 2வது முறையாக அவனை அந்த தூதன் எழுப்புகிறான். மீண்டும் அந்த அடையையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். அதை இவன் சாப்பிட்டு விட்டு ஒரு பெரிய சரீரத்திலே ஒரு பலத்தை உணர்ந்தான். அப்பேற்பட்ட பலன் கிடைக்கும்படி கர்த்தர் அந்த தூதனை அனுப்பி அந்த பரலோகத்தின் உணவை அவனுக்கு கொடுத்தார். அதை சாப்பிட்டு விட்டு 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்ற இடத்திற்கு வந்தான். அவனுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. ஆனாலும் மனசோர்வு அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதிகமான மனசோர்வு இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் குறுக்கிடுகிறார். அவனை பார்த்து சொல்கிறார், எலியாவே, நீ தனியாக இல்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை போல பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், நீ கவலைப்படாதே என்று அவர் சொன்னார். இவன் நினைத்து கொண்டான், நாம் மட்டும்தான் அப்படி இருக்கோம், நாம மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறோம், நாம மட்டும்தான் வைராக்கியமாக இருக்கிறோம், மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை போல் 7000 மக்கள் இங்கே இருக்கிறார்கள், அதனால் கவலைப்படாத என்று எலியாவுக்கு புரியாத, அவன் அறிந்து கொள்ளாத ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் அவனோடு பேசி அவனை பலப்படுத்துகிறார். 2 முறை தூதனை அனுப்புகிறார். பிறகு தானே அவனோடு இடைப்பட்டு அவனை உற்சாகப்படுத்துகிறார். சரீரத்திலும் மனதிலும் அவனுக்கு தெம்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். இந்த காரியம் எலியாவுக்கு ஒரு மிகுந்த தெம்பை கொடுத்தது. அவன் மீண்டும் வல்லமையோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே, மனசோர்வின் மத்தியிலே பின்வாங்கி விடலாம், இந்த ஊழியத்தை விட்டு விடலாம், இனிமேல் கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருப்பதனால் பிரயோஜனமில்லை, அதனால் பாடுகள் தான் வருகிறது, என்னால் இதை தாங்க முடியவில்லை, வேறு யாராவது இதை செய்யட்டும் என்று பின்மாற்றத்தின் நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களை பலப்படுத்த கர்த்தர் குறுக்கிடுவார். தம்முடைய தேவதூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். தேவதூதன் என்றால் தேவதூதனே நேரில் வர வேண்டும் என்று பொருள் அல்ல. கர்த்தர் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். ஒரு வேத வசனத்தின் மூலமாக, ஒரு பாடல் மூலமாக, ஒரு சாட்சியின் மூலமாக, ஒரு செய்தியின் மூலமாக, ஏன் ஒரு உரையாடல் மூலமாக கூட அவர் நம்மை பலப்படுத்த முடியும், நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும், நம்மை தைரியப்படுத்த முடியும். பின்மாற்றத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியாதபடி அவர் தடை செய்ய முடியும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு தேவனுடைய குறுக்கீடுகளுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் நாமே பாக்கியவான்கள், நாமே பாக்கியவான்கள். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலே ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன் இருந்தது. அதன் கீழாக அநேக அனாதை விடுதிகள் இருந்தன. அதில் அனாதை சிறுவர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு குளிர்காலத்தில் போட்டுக்கொள்ள கம்பளி உடைகள் இல்லை. எனவே இந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் ஐரோப்பாவில் உள்ள அநேக ஆலயங்களுக்கு, சர்ச்சஸுக்கு எழுதினார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரட்டி ஏராளமான புதிய நவீன கம்பளி உடைகளை அவர்கள் வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பினார்கள். கப்பலில் வந்தது. அதை எடுப்பதற்கு இந்த மிஷினரி நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் செல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நிறைய இதில் ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு, நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருக்கணும்னா இப்போ வந்திருக்க பார்சலில் 25%, அதாவது 1/4 பங்கு எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அந்த அங்குள்ள ஊழியர்கள், அந்த துறையினுடைய அதிகாரிகள் அவ்வாறு ஒரு பார்கெயின் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிக்க உங்களுக்கு லேட் ஆகும், நாங்கள் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துறோம், நீங்கள் அதில் 25% எங்களுக்கு கொடுத்துருங்க என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அதை இந்த அதிகாரிகள் அந்த மிஷினரி ஆர்கனைசேஷனுடைய தலைவரிடம் வந்து சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லை, ஒன்றும் கொடுக்க கூடாது, அப்படி நாம் ஒரு குறுக்கு வழியிலே சென்று அது கையூட்டு கொடுத்து இதை பெறக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடை செய்து விட்டார். திடீரென்று அந்த அதிகாரிகளிலிருந்து ஒரு லெட்டர் வந்தது, நீங்கள் சீக்கிரம் எடுக்காவிட்டால் இதற்கு டெமிரேஜ் என்று சொல்லக்கூடிய அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் கடிதம் வந்தது. அப்பொழுது எல்லா அந்த அதிகாரிகளும் சொன்னார்கள், ஐயா, அங்கே ஐரோப்பாவிலிருந்து மிக அருமையான காரியங்கள் வந்திருக்கு, அங்கே துறைமுகத்தில் அது கிடைக்கிறது, தேவையில்லாமல் கிடைக்கிறது, அவர்கள் சொன்ன மாதிரி நாம் ஏதாவது செய்து விடுவோம், கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம், மீதி உள்ளதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும், ஏன் இவர்களோடு போய் நம்ம சண்டை போட்டுக்கொண்டு காலத்தை வீணடிக்க வேண்டாம் ஐயா, இந்த உலகத்தில் இது நடக்கிறதானே என்று அவர்கள் அந்த தலைவரிடம் சொன்னார்கள். ஆனால் அந்த தலைவரோ அவர் சொல்லிட்டாரு, இல்லை, நான் அது ஒருபோதும் இப்பேற்பட்ட குறுக்கு வழியிலே செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அந்த தலைவருக்காக, இப்படி ஒரு தலைவர் நமக்கு வந்துட்டாரு என்று வருத்தப்பட்டார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் குறுக்கிட்டார். திடீரென்று அதிகாரி இந்த தலைவருக்கு ஃபோன் பண்ணார், ஐயா, சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போங்க, இந்த பார்சல் வந்த நாளிலிருந்து என்னால் தூங்க முடியல, ராத்திரியெல்லாம் தூங்க முடியல, இந்த பார்சல் தான் என் கண் முன்னால் நிற்கிறது, தயவுசெய்து வந்து எடுத்துட்டு போங்க, எந்த ஃபார்மாலிட்டியும் வேண்டாம் ஐயா, எடுத்துட்டு போங்க என்று சொன்னார். கர்த்தர் தேவதூதனை அங்கு அனுப்பினார், அவருக்கு அந்த காரியத்தை புரிய வைத்தார். இங்கு இவர்கள் பயனடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற நெருக்கடி நேரத்தில் பின்வாங்கி சென்று விடலாம், ஆண்டவருடைய கொள்கையை விட்டு பின்வாங்கி சென்று நம்முடைய இஷ்டம் போல காரியங்களை செய்யலாம் என்று நினைக்கிறீர்களோ, பொறுமையோடு இருங்கள், அப்பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு உங்கள் காரியங்களை சரி செய்வார். அடுத்ததாக மோசே என்ற மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிவோம். மோசே வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கிறான். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார், அவர்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று நினைத்தார். அதனால இவர்களை விடுதலை பண்ணி கூட்டி கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவை. அதனால மோசே என்ற மனுஷனை முன்குறித்து மோசேயை அழைக்கிறார். மோசே, நீ வந்து இவர்களுக்காக நீ பார்வோனிடம் பேசி இவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் சாக்கு போக்கு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அநேக காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறான். ஆண்டவரே, நான் திக்குவாயன், நான் மந்த நாவுள்ளவன், நான் பேசி பழக்கம் இல்லாதவன், வேறு யாராவது அனுப்பும் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. அதனால தான் எபிரேயரை அடித்த ஒரு எகிப்தியனை இவன் கொன்று போட்டான். இவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அந்த வாஞ்சை உள்ளத்தில் இருக்கிறது, அதை பற்றி எல்லாரோடமும் பேசுகிறான். ஆனால் கர்த்தர் பொறுப்பை கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்கிறான். வேண்டாம் என்று, அதாவது இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க இஷ்டம் இல்லை. அதாவது சில பேர் வாய்க்கிலேயே பேசுவார்கள், ஆனால் செயல் என்று வரும்போது ஓடி விடுவார்கள். அப்படித்தான் இந்த மோசே செய்தான். இவர்கள் எல்லாம் விருப்பம் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த பொறுப்புகளை ஏற்று அதை செய்ய முடியல. அதுக்கு ஒரு
தயக்கம். அதனால தான் பாரதியார் என்ற தமிழ் புலவர் பாடினார், நெஞ்சில் உறுதியின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனைகள் செய்வாரடி கிளியே அவர்கள் வாய்ச்சொல்லில் வீரரடி. நல்லா பேசுவாங்க, வாங்கையா டாக்ஸ் கொடுக்க போவான்னா ஓடிடுவாங்க, வாங்கையா அங்கே ஊழியத்துக்கு போனா ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இவன் சாக்கு போக்கு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பொறுப்பை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அதை அசட்டை பண்ணுகிறவனும் ஒரு மிகப்பெரிய பாவியை, அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவன், அந்த அழைப்பை தட்டி கழிக்கிறவன், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறவனோ அவனும் பாவம் செய்கிறான். அதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம். ஏதோ கொலை செய்தால்தான் பாவம், அல்லது விபச்சாரம் செய்தால்தான் பாவம், திருடினால்தான் பாவம், லஞ்சம் வாங்கினால்தான் பாவம் என்று இல்லை. கர்த்தருடைய அழைப்பை மீறுவதும் பாவம்தான், கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்துவதும் பாவம்தான். கர்த்தர் குறுக்கிட விரும்பினார், இவனுக்கு அவர் அறிந்து கொண்டார், இவனுக்கு ஒரு நல்ல ஆள் தேவை, இவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நல்ல ஆள் தேவை என்று அறிந்து கொண்டார். எனவே அவர் ஒரு வித்தியாசமான முறையில் குறுக்கிட்டார். எப்படி குறுக்கிட்டார் என்பதை யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 4:14 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபமுண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இங்கு சொல்கிறாரு, எப்பா உனக்கு பேசத்தானே முடியாது, பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆளை உனக்கு நான் துணைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரோன் என்பவரை ஆண்டவர் முன்குறித்து அனுப்புகிறார். இங்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது, உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் என்று. இப்போ மோசே வேண்டான்றான், கர்த்தர் ஆரோனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார், உனக்கு துணைக்கு ஆரோனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது, இங்கே கர்த்தர் சொல்கிறார் ஆரோனுடைய உள்ளம் மகிழும் என்று சொல்கிறார். எப்படி இருக்கணும்? மோசேனுடைய உள்ளம் மகிழும் அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இருக்கு. அப்படி என்றால் என்ன பொருள்? கர்த்தர் நியமித்த ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவிக்காக வரும்போது அவன் முழு மனதோடு உதவி செய்வான். உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவன் நியமிக்கப்படும் பொழுது மகிழ்ச்சியோடு உதவி செய்வான். ஏதோ கடமைக்காக அவன் உதவி செய்ய மாட்டான், அவன் முழு மனதோடு அவன் உதவி செய்வான், முழு மனதோடு உதவி செய்வான். இந்த கடமைக்காக உதவி செய்கிறார்கள், இல்லை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று உதவி செய்கிறார்கள், இல்லை என்றால் ஒரு பேருக்கு புகழுக்கு விளம்பரத்துக்காக உதவி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவனை ஒரு உதவிக்கென்று அழைத்தால் அவன் முழு மனதோடு உதவி செய்வான். இங்கு ஆரோனுடைய உள்ளம் மகிழும் என்று போட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு அவன் ஊழியம் செய்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் அதில் உங்கள் முழு மனதை செலுத்தி அதை நிறைவேற்ற விரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவையான உதவியாளர்களை அனுப்புவார்கள். அப்பொழுது அவர்கள் முழு மனதோடு சந்தோஷத்தோடு உங்களுக்கு உதவி செய்வார்கள், சந்தோஷத்தோடு உதவி செய்வார்கள். இப்படியாக மோசேயின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டு அவனுக்கு ஏற்ற ஒரு உதவியை அவர் கொடுத்தார். இந்த பிள்ளைகள் அவர்கள் பார்வோனிடம் பேசி பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தார்கள். எபிரேய நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் மிக அழகாக அவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எகிப்தினுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று அவர் எழுதியிருக்கிறார். இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து, இந்த உலகத்தின் சந்தோஷங்களின் மேல் நோக்கமாயிராமல் இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து சந்தோஷமாக இந்த மக்களை கூட்டிக் கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர் குறுக்கிடுகிறார். ஏன் குறுக்கிடுகிறார்? நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று குறுக்கிடுகிறார். என்ன ஒரு அருமையான ஆண்டவர்!
நாம் பாவம் செய்து விடக்கூடாது, தவறு செய்து விடக்கூடாது, அவருடைய பாதையை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் குறுக்கீடு செய்கிறார். அவர் எப்படி வேண்டுமானாலும் குறுக்கீடு செய்யலாம், அவர் எப்படி வேண்டுமானாலும் குறுக்கீடு செய்யலாம். அவருடைய நோக்கமெல்லாம் நாம் அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அதனால்தான் அன்று எலிப்பாஸ் சொன்னான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே அவர் தண்டிக்கும் போது அவருடைய சிக்ஷையை அற்பமாக நினைக்காதிருப்போம். கர்த்தருடைய குறுக்கீடுகளுக்கு இடம் கொடுப்போம், பரலோக பாக்கியத்தை பெறுவோம். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness veils his lovely face, I rest on his unchanging grace. In every high and stormy gate, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. His oath, his covenant, and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he then is all my hope and stay. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When he shall come with trumpet sound, oh, may I then in him be found. Trust in his righteousness alone, faultless to stand before the throne. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground